இந்த வேளையிலையும் கர்த்தருடைய நாமத்தினால கூடி வந்திருக்க ஒவ்வொருவரும் கர்த்தர் தேவன் உங்களை உங்கள் குடும்பங்களையும் பரலோகத்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில நாம் சிந்திக்க இருப்பது, முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எதை தேட வேண்டும், முதலாவது எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வேதம் எதை சொல்லுகிறது, நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எப்படி எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நாம் எப்படி வாழ்வோம் என்பதை குறித்து, முதலாவது நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் அந்த வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதுல இந்த 37வது வசனத்தை வாசியுங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல ஆண்டவர் செல்லும் பொழுது எதை நேசிக்க முதலாவது வேண்டும் என்பதை குறித்து செல்லும் பொழுது, ஒரு தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிற பார்க்கிறோம். நாம் இந்த பெற்றோர்களை நேசிப்பதை பார்க்கலாம், நம் பிள்ளைகளை நேசிப்பதை பார்க்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்களை நேசிக்கிறத பார்க்கலாம். நம்ம ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகமாக நேசிக்க வேண்டும். முதலாவது கர்த்தரை அதிகமாக நேசிக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக நம்முடைய முதல் அன்பு என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட இருக்கும் என்று சொன்னா கர்த்தரோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ள முடியும். முதலாவது நாம் அவரை நேசிக்க வேண்டும். முதலிடம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான். அவர் கலைந்துதான் நம்முடைய வாழ்க்கையில மற்ற எல்லாம் என்று இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுப்போம் என்று சொன்னா என்ன செய்வோம் என்றா, கர்த்தரை நாம் நேசிக்கிற பிள்ளைகள் ஒரு காலத்துல என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் துக்கங்கள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர்கள் மாறும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். நாம் முதலாவது எதை நேசிக்க வேண்டும் என்றா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். அதுக்கு பின்புதான் நம்முடைய பிள்ளைகள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம். அப்படி யாரெல்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இந்த இயேசு என்னோட வாழ்க்கையில முதலாவது நான் உண்மை நேசிப்பேன் ஆண்டவரே என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிற தெய்வமாக, அவர்கள் மேலே கரிசனையாக இருக்கிற தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். அடுத்து நாம் எதை நேசிக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். முதலாவது கர்த்தராகிய இயேசுவை நேசிக்க வேண்டும். அடுத்து நாம் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசியுங்கள். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லியா உங்களுக்கு எல்லாம் நான் கொடுப்பேன் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். ஆனா நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அந்த ராஜ்யத்தை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லுகிறாரு. என்னெல்லாம் நமக்கு தேவையோ, ஒரு மனுஷனுக்கு வாழ்வதற்கு என்ன தேவை, ஒரு மனுஷன் இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு என்ன தேவையோ எல்லா தேவையும் தேவன் கொடுப்பாரு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ என்ன செய், தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இந்த பூமியில உள்ள வாழ்க்கை பாருங்கள், இந்த பூமியில் உள்ள ராஜ்யம் இருக்கிறது, தேவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இந்த பூமியில் உள்ள ராஜ்யம் ஒரு நாள் என்ன செய்யும் என்று நம்மளை தள்ளிவிடும். நாம் வயது முதிர்ந்த ஆவோம், இந்த பூமியில் மரித்து போவோம். என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில நிலையற்றது. பின்ன பாருங்கள், 10 வயசு பிள்ளைகள் மறிக்கிறார்கள், 20 வயசு 30 வயசு, யாருக்குமே ஒரு கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த ராஜ்யத்தை நாம் தேடிக்கொண்டிருப்போம் என்றா நாம் என்ன செய்வோம்டா தேவனுடைய ராஜ்யம் இழந்து போய்விடுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது நீ என்ன செய், தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. முதலாவது ஆண்டவரை நேசிக்கணும் என்று பார்த்தோம். அடுத்து என்ன சொல்லுகின்றா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அந்த ராஜ்யத்தை தேடுங்கள். ஏன் அந்த ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். என் ராஜ்யத்தில் ஆளுகைக்கு எங்குமுள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன்,
அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவர்களுடைய கர்த்தத்துவம் அவருடைய கர்த்தத்துவம் முடிய பிறந்து நிற்கும் பாருங்கள். ஆண்டவரை எதற்கு தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு தேட வேண்டும் என்றால், தேவன் என்ன செய்கிறாச்சுன்னா, அவர் ஒரு நாளும் என்ன செய்வார்னா நம்மளை விட்டு போகிறதில்லை. நம்ம ஒரு நாள் அவர் என்ன செய்யணும், அழிந்து போகிறோம் இல்லை, நிலைத்து நிற்கிற தெய்வம். தேவனுடைய ராஜ்யத்தை ஏன் தேட வேண்டும் என்றால், அந்த வசனம் என்ன சொல்லுண்டா, அவருடைய ராஜ்யம் அழியாதது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு காலத்திலேயும் அழிந்து போகாத ஒரு ராஜ்யம். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யம் ஒரு காலத்துல என்ன செய்யாதாம், அது ஒரு அழியாத ராஜ்யமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில பாருங்கள், பல கண்டங்கள் என்ன செய்கிறச்சுன்னா அழிந்து கொண்டிருக்கிறது. பல மனிதனால பல இடங்கள் அழிகிறது. இயற்கையினால பல இடங்கள் என்ன செய்கிறச்சுன்னா அழிந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு நிலையானது இல்லை. ஆனா தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது அழியாதது என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 7:27 என்ன சொல்லுகிறா, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. தானியேல் 7:7. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த பூமியை இல்ல, இந்த ராஜ்யத்தை இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யுங்கள், முதலாவது தேடுங்கள். முதலாவது பாருங்கள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற பிள்ளைகள் என்ன செய்யுங்கள், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவருடைய ராஜ்யம் அழியாது என்று பார்த்தோம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நித்திய ராஜ்யத்துல நாம் போய் சேர்வதற்கு தான் ஆண்டவர் சொல்லுங்கிறா, முதலாவது அதை தேடு, அதை தேடு. அதனால தான் சொல்லுகிறார், நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அடுத்து அந்த மத்தேயு 6:33 என்ன சொல்லுச்சுன்னா, அவருடைய நீதியை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை மட்டுமல்ல, அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த வசனம் ஒரு கூட வாசியுங்கள். 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அவருடைய நீதியை தேட வேண்டும். பாருங்கள், அந்த நீதி என்ன செய்யணும்னா, நாம் தேடுவோம் என்று சொன்னா அந்த எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் உள்ள சகல காரியங்கள் கூட கொடுக்கப்படும். நம்ம இந்த எலியாவோட ஒரு தீர்க்கதரிசியோட காலத்துல என்ன செய்யுச்சுன்னா, தேசம் முழுவதும் பஞ்சம் வருகிறது. தேசத்துல வறுமைக்கு மேல் வறுமை. பல ஆண்டுகளாக என்ன செய்யறச்சுன்னா மழை இல்லாதபடி என்ன செய்கிறா, ஆண்டவர் அந்த தேசம் மொத்தம் என்ன செய்ய வறுமையில வாடுகிறது. அந்த வேளையில பாருங்கள், ஒரு இந்த சாரிபாத்ங்கிற ஊர்ல ஒரு விதவை என்ன செய்ய 2 சொல்லி பறக்க இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் இந்த எலியாவை என்ன செய்கிறா, போக செல்லுகிறாரு. போக செல்லும் போது அவன் என்ன செய்யறச்சுன்னா, அந்த சாரிபாத்ங்கிற அந்த ஊர்ல போய் அந்த விதவைகிட்ட பார்க்கிறான். விதவைகிட்ட பார்க்கும்போது அவன் சொல்லி பறக்க இருக்கிறான். அவளோட கொஞ்சம் மாவு இருக்கிறது. அதுல 2 சின்னதுல 2 அடைய சுடணும். அந்த ஒரு பிள்ளை இருக்கிறது அவளுக்கு. அந்த பிள்ளை மட்டும் சாப்பிட்டு இனி அவளுக்கு ஜீவிச்சக மார்க்கம் இல்லை. 2 அந்த விரவ பறக்க 2 சொல்லி பறக்க என்ன செய்ய வேண்டும், அந்த அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு செத்து போகணும். அந்த ஒரு தீர்மானத்தோடு அவ சொல்லி பறக்க கொண்டு இருக்கும்போது இந்த எலியா தீர்க்கதரிசி போகிறான். போய் செல்லுகிறான். முதலாவது நீ தீர்மானம் எடுத்தது இருக்கட்டு, நீ என்ன செய்ய, இதை சாப்பிட்டு மறைக்கணும்னு தீர்மானம் எடுத்திருக்கிற, நீ சுடுகிற அந்த அடையில ஒரு சின்ன தட்டு முதலாவது ஒரு அடைய சுட்டு கொண்டு எனக்கு கொண்டு வான்னு சொல்லுகிறார்கள். அந்த விதவை முதலாவது செல்லுகிறார், நான் பிள்ளை கொஞ்சமாவதா இருக்கு, அதுல நாங்க அடைச்சுட்டு சாப்பிட்டு சாவ இருக்கிறோம். அதுக்கு முன்ன என்ன செய்ய, ஒரு சின்ன உள்ள போறோம், ஒரு சின்னதாட்டு ஒண்ணு சுட்டு எனக்கட்ட கொண்டு வான்னு சொல்லும்போம் அந்த விதவை என்ன செய்கிறாச்சுன்னா, அந்த வார்த்தையை கீழ்பட்டு ஒரு சின்ன அடைய சுட்டு இந்த எலியாவுக்கு கொண்டு கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த எலியாவை கொண்டு கொடுத்த பாருங்கள், அந்த இலையை கொண்டு கொடுத்த உடனே அந்த கலசத்துல மாவு குறையவும் இல்லை, அந்த எண்ணெய் வற்றி போகவும் இல்லை. அதை எடுக்க 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 என்ன செய்கிறதுன்னா ஊறுகிற ஒரு ஊற்றாக என்ன செய்கிறதுச்சுன்னா ஆண்டவர் மாற்றுகிறத பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாச்சுன்னா, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், உங்களுக்கு எது தேவையோ அதை நான் தர வேண்டி சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த பாருங்கள், அந்த விதவையும் அந்த பிள்ளையும் சாக இருந்தவர்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புறபடியனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவர்கள் அந்த செய்ய கடமையை ஒழுங்கா செய்த உடனே என்ன நடக்குது பாருங்கள், அவர்களுக்கு அந்த மாவு குறையவும் இல்லை, அந்த பஞ்சம் தீருகிறது வரை
மறுபடியும் அந்த ஒரு செழிப்பு உண்டாகிறது வரை அந்த விதவையும் அந்த மகனும் அந்த எளிய தீர்க்கதரிசியும் அந்த கலசத்தில் இருந்த மாவுனாலே எண்ணெயினாலேயும் போஷிக்கப்படுகிறத பார்க்கிறோம். அதுதான் சொல்லி ஆண்டவர் முதலாவது அவருக்கு முதலிடம் கொடுங்கள், அவரை நேசியுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். அப்படி தேடுவீர்கள் சொன்னா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ, உங்களுக்கு என்ன நன்மைகள் தேவையோ எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிற பார்க்கிறோம். ஆண்டவர் எது எது தேவையோ அதன் காலத்துல நேர்த்தியாக செய்திருக்கின்ற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவரை நேசியுங்கள், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அடுத்து அவருடைய நீதியை தேடுங்கள். அப்படி நீங்கள் நீதியை தேடுவீர்கள் அந்த என்ன சென்றா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த தேவன் சொல்லுகிற பாருங்கள், நீதியை நாம் தேடும் போது, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் போது சில வேளையில துன்பம் வரலாம், வியாதிகள் வரலாம், பலவிதமான துன்பங்கள் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியை நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அவர்கள் இந்த உலகம் செல்லும் அவர்கள் என்ன சென்றா சபிக்கப்பட்டவர்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள் சொன்னா, ஒரு நாளும் அழியாது அந்த ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யம் அவர்களுடைய உடையதென்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அழிந்து போகாத ராஜ்யம் அது, ஒரு நாளும் பாருங்கள், அது ஒரு நித்திய ராஜ்யம், அழிவில்லாத அந்த ராஜ்யம் என்ன சென்றா அவர்கள் உடையதாக மாறிவிடுகிறது. அதுக்காக சொல்லுகிறார், அந்த நீதியை தேட வேண்டும். அந்த நீதியை தேடும் போது அந்த அவர்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, நீதியை தேடுகளோட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறா ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 103:17 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்னென்றைக்கும் உள்ளது. நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவரை தேடி, அவருடைய ராஜ்யத்தை தேடி, அவருடைய நீதியை தேடி ஆண்டவருக்கு பிரியமா வாழுவோம் என்று சொன்னா, கர்த்தர் அங்க சொல்லுது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர் மேலும், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. என்றென்றைக்கும் பாருங்க, பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, பிள்ளைகள் மேலே கூட தேவனுடைய நீதி இருக்கும் பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், தேவனுடைய நன்மை இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முதலிடம் வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். ஒரு நாள் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நாளோட ஆசீர்வாதம் மிக பெருசா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் பெருசா இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சமாதானம் பெருசா இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதி அளவிட முடியாததாக இருக்கும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில இந்த தேவனுக்கு முதலிடம் கொடுப்பேன், இந்த இயேசுவை நான் நேசிப்பேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுப்பேன். அவருடைய ராஜ்யத்தை தேடுவேன், அவருடைய நீதியை தேடுவேன், அவருக்கு பிரியமா வாழ்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம் என்றா கண்டிப்பாக என்ன செய்யும் என்றா வாழ்க்கையில மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, மிகுந்த ஒரு சமாதானத்தை என்ன செய்யும் என்றா காண முடியும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி நாம் முதலாவது தேடிக்கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றா, முதலாவது நம்முள்ள குறைகளை பார்க்க வேண்டும். இன்னைக்கு பாருங்கள், அநேகர் என்ன செய்வார்ச்சுன்னா, அடுத்தவர்கள்ட்ட என்ன இருக்கிறது, அடுத்தவர்கிட்ட என்ன குறை இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பார்கள். தாங்கள் குறைகளை பார்த்து தாங்களை திருத்திக் கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் என்று விரும்புகிற ஆட்கள் வெறும் குறவு பாருங்கள். அடுத்த ஆளுக்கிட்ட என்ன இருக்கிறது, அடுத்தவன்கிட்ட என்ன இருக்கிறது, அதை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று ஓடுகிற ஜனங்கள் தான் அதிகம் பாருங்கள். அதனால மத்தேயு ஆண்டவர் என்ன சொல்லிட்டா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 7:5. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆண்டவர் அழகா சொல்லுகிறார் பாருங்கள். மாயக்காரனை, முதலாவது முன்பு உன் கண்ணில் இருக்கிற என்னதை செய்ய வேண்டும், உதிரத்தை எடுத்து போடு. உன் கண்ணில் இருக்கிறதை எடுத்து போட்டு கொண்டு எரிச்சு உன் சகோதரன் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது செய்ய வேண்டிய காரியங்களை அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், முதலாவது செய்ய வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும், முதலாவது எதை செய்ய வேண்டும் என்றா, இந்த
உள்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வருகை எப்பொழுது இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் என்னைக்கு வரப்போகிறார், தேவன் என்னைக்கு அவருடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள போகிறார் சொல்ல முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசியுங்கள். 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளும் உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது எதை செய்? முதலாவது என்ன செய்ய? உள்புறத்தை சுத்தமாக்கு, உள்ளத்தை சுத்தமாக்கு. வெளிப்புறத்தை அநேகர் என்ன செய்கிறாச்சுன்னா சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளம் சுத்தம் இல்லாதபடி இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ முதலாவது என்ன செய்? உள்புறத்தை சுத்தமாக்கு. உள்புறத்தை நான் சுத்தமாக வைத்துக் கொண்டாதான் ஆண்டவர் எந்த வேளையில வந்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். தேவனுடைய முழு ஆசீர்வாதங்களை என்ன செய்யும் என்றால் நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். பாருங்கள், முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த உள்புறத்தை சுத்தமாக்க வேண்டும். அப்படி சுத்தமாக வாழ்வோம் என்று சொன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தலைமுறை தலைமுறையாக என்ன செய்யும் என்றால் உங்கள் குடும்பங்களை வந்து சேரும். அப்படி நாம் வாழ்ந்தால்தான் என்ன செய்யும் என்றால் ஆண்டவர் வருகையில என்ன செய்யும் என்றால் அவருடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியும். ஏனென்றால் முதலாவது என்ன செய்ய அவர் முதல் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய வருகை இருக்கும். ஆண்டவர் சொல்லி போனதுல எல்லா வார்த்தைகளும் நிறைவேற கொண்டிருக்கிறது. ஆண்டோட வருகையும் அந்த வருகைக்கு முன்பு என்னெல்லாம் நடைபெறும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரியங்கள் எல்லாம் சுத்தமா கிளியராக என்ன செய்கிறது தேசத்துல நிறைவேற வந்து கொண்டிருந்த ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் வரும்போது அந்த முதல் வருகையில என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொன்னா, ஏனென்றால் அங்குதான் நமக்கு என்ன செய்கிறச்சுன்னா ஆசுரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை என்ன செய்யறா அங்க இருக்கிறது. அந்த முதல் வருகையில என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது ஆண்டோட வருகையில என்ன செய்ய போறது என்றால் கிறிஸ்துவுக்குள் ஆரெல்லாம் மறிக்கிறார்களோ, இந்த கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து இந்த கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் ஆரெல்லாம் மறிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது எழுந்திருக்கின்ற பாக்கியத்தை அவருடைய பிள்ளைகள் பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை 60, 70, 80 வயசு சில நம்ம பலன் இருந்தால் வாழலாம். அப்படி நாம் வாழ்ந்தாலும் என்ன செய்யணும்? ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போகணும். அப்பொழுது நாம் கிறிஸ்துக்குள் இந்த பூமியை விட்டு நாம் மறிப்போம் என்று சொன்னா கர்த்தர் அது ஒரு நம்மளோட நாட்கள்ல இப்ப வரவில்லை என்று சொன்னா என்ன செய்வாச்சுன்னா அவரோட வருகையில என்ன செய்யும்டா கிறிஸ்துக்குள் மறிக்கிறவர்கள் அந்த முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த முதலாவது அனுபவ பாக்கியங்களை என்ன செய்ய வேண்டும்னா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அதை என்ன செய்யணும்னா ஒரு தேவ பிள்ளைகளும் இழந்து போகக்கூடாது. பாருங்கள், அடுத்து என்ன செய்ய வேண்டும்னா முதலாவது உயிர்த்தெழுதல பங்கு பெற வேண்டும். இந்த முதலாவது என்ன செய்யணும்? எழுந்திருப்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் அப்படி இல்லை வேண்டாம், நம்ம உயிரோடு இருக்கிற நாட்கள்ல கர்த்தரோட வருகை இருக்குமானா நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த வேளையிலையும் கர்த்தரோட வருகை இருக்கலாம். அப்படி இருக்கும் என்றா அந்த முதல் உயிர்த்தெழுதல நாம் என்ன செய்ய வேண்டும்னா பங்கு பெறக்கு ஒரு ஆயத்தத்தோடு வாழ வேண்டும். வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கள். வெளிப்படுத்துற 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம்
அரசாளுவார்கள். அங்க சில பேர் அந்த முதலாம் உயிர்த்தல் பங்குள்ளவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்வாருன்னா 1000 வருஷத்துல அரசாட்சி செய்வார்கள். 1000 ஆண்டுகள் பாருங்கள். இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை ஒரு உறக்கம் தூங்கி எழுச்சிய போல இருக்கு. நம்முடைய வாழ்க்கை சிறு பிள்ளைகளா இருந்தோம், வாலிபர்களானோம், அடுத்த வயதான நிலைமையில போய்கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கை முடிகிறது என்று ஒரு நிழலை போல போய்கொண்டிருக்கிற பாருங்கள். வாலிப நாட்கள்ல ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தது நேற்று போல இருக்கிறது. ஆனா வாழ்க்கை என்ன செய்யறதுன்னா அடுத்த வயதான நிலைமைக்கு நேர நம்முடைய வாழ்க்கை கடந்து போய்கின்ற பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அவரோடு அரசாளுவார்கள், அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். பாருங்கள், அந்த அவரோடு கூட ஆளுகை செய்கிற பாக்கியத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா ஒருவரும் இழந்து போக கூடாது. அதனாலதான் சொல்லுகிறது, அதனால மறுபடியும் இந்த இயேசுவை முதலாவது நேசியுங்கள், இந்த இயேசுக்கு முதலிடம் கொடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த நன்மைகள் தேவையோ அந்த நன்மைகளை காலகாலங்கள் அவர் தருவார் என்று சொல்லுகிறது. அந்த பாக்கியம் பாருங்கள், அந்த பரலோக பாக்கியம், அழிவில்லாத அந்த ராஜ்யம், அந்த நித்திய ராஜ்யத்துல பாருங்கள் 1000 வருஷம் அரசாட்சி எவ்வளவு உன்னத பாக்கியங்கள் அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறது என்று நாம் என்னச்சுன்னா கணக்கு பார்க்க முடியாது. அவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து ஆண்டவரை நேசிப்போம் என்றா, அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம் என்றா, அவருடைய நீதியை தேடுவோம் என்றா, நம்முடைய பிள்ளைகளோட காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வாரு. பிள்ளைகளுக்கு என்ன நன்மைகள் தேவையோ ஏற்ற வேலை அந்த நன்மைகளை செய்வாரு. நாம் கவலைப்பட்டியோ கலங்கியோ என்ன செய்யச்சுன்னா ஒரு முளத்தை வரை நம்முடைய சரீரத்தை கூட்ட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நாம் என்ன செய்யா கவலைப்படுவதை விட்டு முதலாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து முதலாவது அவரை தேடி அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை அவரை நேசிப்போம் என்று சொன்னா கண்டிப்பாக எல்லா நன்மைகளும் ஏற்ற காலங்கள்ல ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலையும் உங்க குடும்பங்களை செய்ய நன்மைகளை செய்வாரு. ஆகாரத்தை தருவாரு, உடைய தருவாரு, எல்லாத்தையும் காலகாலங்களை தந்து உங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறாரு. அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் இல்லை. ஏனென்றால் இந்த முதலாம் உயிர்த்துள்ள பங்குள்ளவர்களுக்கு வைத்திருக்கின்ற பாக்கியம் அது என்னெல்லாம் அடங்காத ஒரு பாக்கியத்தை நினைச்சுக்கிறார் ஆண்டவர் வைத்திருக்கிற பார்க்கிறோம். அவரோடு கூட வாழுகிற, அவரோடு கூட ஆளுகை செய்கிற அந்த பரம ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியம் அது குறைஞ்சதில்லை. பாருங்கள், அதை ஒருவரும் இழந்து போகக்கூடாது. ஏனென்றால் வெளிப்படுத்துற விசேஷம் அந்த 20:5 நாம் வாசிப்போம் என்றுன்னா அந்த தேவனை மறக்கிறவர்கள், தேவனை அந்த இதெல்லாம் அசட்டை பண்ணி விடுவர்கள் என்ன செய்வார்ச்சுன்னா அவர்கள் என்ன செய்வார்னா இந்த 1000 வருஷம் அரசாட்சியில அவர்கள் உயிரோட எழும்ப மாட்டார்கள். அவர்கள் இந்த 1000 வருஷ அரசாட்சியில அவர்களுக்கு ஒரு பங்கு கிடைக்காது. பாருங்கள், அவர்களோட முடிவு என்ன செய்யும் என்றா அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல அங்க தள்ளப்படும். இவர்கள் இந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பின்புதான் அவர்கள் உயிரோட எழும்பி அவர்களுக்கு அடுத்து நியாய தீர்ப்புல போய்விடுவார்கள். ஆனா இந்த முதலாம் ஒருத்தர்ல பங்கு உள்ளவர்களுக்கு நியாய தீர்ப்பை இல்லை. பாருங்கள், அவர்களுக்கு ஆசீர்வாதம், ஆளுகை, சமாதானம், சந்தோஷமான வாழ்க்கை தான் அந்த தான் இருக்கு. பாருங்கள், நித்திய காலமா அவரோடு வாழுகிற உன்னத பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வெளிப்படுத்த 20:5 ஒருக்க வாசியுங்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அந்த முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவர்கள் மட்டும்தான் இந்த 1000 வருஷம் அரசாட்சியில பங்கு பெறுவார்கள். இந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பின்பு இந்த மற்ற என்ன செஞ்சா கர்த்தர் இல்லாத மறுத்த எல்லாரும் எழும்புவார்கள். அவர்கள் எல்லாரும் எழும்பி கிறிஸ்துவோட நியாய சனத்துக்கு முன்பு நிற்பார்கள். அவர்களுக்கு பாருங்கள் நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அடுத்து என்ன சென்றா நித்திய நரகம்தான். ஏனென்றா பரலோகம் நரகம் தான் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. பரிசுத்தவான்கள் போகிற இடத்துல, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த பிள்ளைகள் போகிற இடத்துல துன்மார்க்கரும் துரோகிகளும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்கள், போய் சேர மாட்டார்கள். அந்த துன்மார்களும் துரோகிகளும் பரலோகத்துல விட்டு அது பரலோகமா இருக்காது, அது என்ன நரகமா மாறிவிடும். அதனால ஆண்டவர் என்ன செய்வாருன்னா எல்லாரும் மரணம் அடைந்த எல்லாரையும் லாஸ்ட்ல என்ன செய்வார்னா இந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிந்தவரை எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்து நரகத்துல தள்ளப்படும். ஆண்டவரை நாம் இந்த நாட்கள்ல முழு இதயத்தோடு நம்ப வேண்டும். பாருங்கள், அவரை ரத்தம் சிந்தி பரலோகத்து மகிமையில நாம் விட்டு நமக்காக தான் இந்த பூமியில வந்தாரு. எப்படியாவது அந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பு உண்டு பண்ணும். எவ்வளவு மகிமை பாருங்கள்.
பாருங்கள், பூமி அவருடைய பாதப்படி வான சிங்காசனம். அவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்கள். தம்மை ஒரு வெறுமையாக்கி ஒரு அடிமைக்கு ரூபம் எடுத்து ஒரு மனுஷ சாயல்ல வந்து நம்முடைய பாவங்கள் நம்முடைய எல்லாத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு இந்த கல்வாரி சிலுவையில மரித்து அவர் பாருங்கள் நமக்காக ஒரு மீட்பு ஒரு பரிகாரத்தை செலுத்தி நமக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. நாம் இந்த இயேசுவை நேசிக்க ஏதோ இருப்போம் என்று சொன்னா நாம் எப்படி இருப்போம் என்று பார்த்து பாருங்கள். இவ்வளவு நம்மளை நேசித்த தேவன், ஜீவனே தந்து நேசித்தவர் நம்மளை நேசித்திருக்கிறாரு. இந்த தெய்வத்தை நாம் நேசிக்கவில்லை என்று சொன்னா எப்படி வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? நீங்கள் கர்த்தரை நேசியுங்கள், அவரை முழுகிறத்தோடு நம்புங்கள், அவருக்கு முதலிடம் கொடுங்கள். கொடுப்பீர்கள் சொன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அவர் என்ன சென்றா ஆண்டவர் செய்ய வேண்டிய கடமைகளை நீட்டா செய்வார் பாருங்கள். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதை செய்யணுமோ அதை கிளியரா செய்வார். அதனால ஆண்டவர் சொன்னா அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் கூட தேடுங்கள். தேடும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தந்து எல்லாரோட வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பாருங்கள். இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உண்மை நேசிப்பாப்பா, முதலாவது நான் உமக்கு தான் ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்கள்லையும் ஆண்டவரை ஆண்டவரிட செவியுங்கள், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை செல்லுங்கள். அப்பா நான் முதலாவது ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில உமக்கு தான் அப்பா முதலிடம் கொடுப்பேன். என்னோட வாழ்க்கை நான் வாழ்க்கையில ஆண்டவரை நாம் எழும்பின உடனே முதலாவது நன்றி செலுத்த உமக்கு செலுத்துவாப்பா. ஆண்டவரை உண்மை தேடுவேன் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலையும் அப்பா நான் உமக்கு ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுப்பாப்பா. உண்மை நேசிப்பா ஆண்டவரே. என்னோட பிள்ளைகளை நேசிக்கிறத விட நான் உண்மை நேசிப்பாப்பா. என்னோட பெற்றோர்களை நான் நேசிப்பதை விட நான் உண்மை நேசிப்பேன் ஆண்டவரே. அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் இந்த வேளையில் எடுப்பீர்கள் சொன்னா நிச்சயமாக உங்களோட துக்கம் இன்றைக்கே சந்தோஷமாக மாறும். என்னுடைய வாழ்க்கையில பாருங்கள், நான் எந்த இயேசுவை முதலாவது இவருக்கு முதலிடம் கொடுப்பேன், முதலாவது இவரை தான் நேசிப்பேன் என்று சொல்லி ஒரு 25 வருஷத்துக்கு முன்பு ஒரு தீர்மானம் எடுத்தேன் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில பாருங்கள் எவ்வளவு துக்கங்கள் வந்து எவ்வளவு சோதனைகள் வந்து எல்லாத்திலும் என் தேவன் என்னை விடுவித்து ஆண்டவர் என்னை கண்ணின் மணி போல நான் தேடின நிம்மதியை எனக்கு தந்தாரு பாருங்கள். நான் இந்த உலகத்துல எவ்வளவு பேர்கிட்ட தேடி பார்த்தேன், ஒரு சமாதானம் வேணும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் என்று சொல்லி இந்த உலகத்துல ஏதோ எத்தனை வழிகள்ல தேடின பிறகும் கிடைக்காத ஒரு நிம்மதி, ஒரு சமாதான சந்தோஷத்தை இந்த கர்த்தராக இயேசு எனக்கு தந்தாரு. எனக்கு தந்த தேவன் பாருங்கள் உங்களை நேசிக்கிறாரு. இந்த வேளையில நீங்கள் இந்த இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் நான் முதலிடத்தை உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே, நான் முதலிடத்தை உமக்கு கொடுத்து அப்பா அப்படி முதலாவது உமக்கு முதல் அன்பு, என்னுடைய முதல் அன்பு உமக்கு ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் ஆண்டவரிடத்தை உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய, ஒரு சமாதானமான வாழ்க்கைய, ஒரு நிம்மதியான வாழ்க்கைய இந்த இரவு வேளையில ஆண்டவர் தருவாரு. ஆண்டவருக்கு கொடுங்க பாருங்கள், ஆண்டவரை தேடுங்கள். என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில தேவையோ ஏற்ற காலங்கள்ல நேர்த்தியாக செய்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையில பாருங்கள் எந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு தேவைப்பட்டதோ, எந்தெந்த கடமைகளை நான் செய்யணுமோ எல்லாத்தையும் தேவன் எனக்கு நேர்த்தியாக செய்தார் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில மகிழ பண்ணினாரு, சந்தோஷத்தை தந்தாரு, சமாதானமா வாழ வைக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த நிம்மதியை தருவாரு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மைத்தான் ஆண்டவரை முதலிடத்துல வைத்திருக்கிறேன், உண்மை கலந்துதான் என் மற்ற எல்லாமே என்னோட வாழ்க்கையில நேசங்கள், பாசங்கள், அப்பா அன்பு எல்லாமே ஆண்டவரே நீர் கலந்த பிறதான் என்று சொல்லி இந்த தெய்வத்துக்கு உங்க ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னா இந்த நிமிடமே உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கின்ற உமது பிள்ளைகளை நோக்கி பாருங்க தேவனே, இந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவர், இந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளட்டப்பா ஆண்டவரே. ஒருவரும் கொடுக்க முடியாத சமாதானம் அப்பா, அப்பா நீர் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த அந்த சமாதானம் தேவனே, அதனால உமது பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை கிருபையும் அப்பா உமது பிள்ளைகளை தொடரட்டும் தேவனே. சாபங்கள் அப்பா மாறி போகட்டும். குடும்பங்கள் இருக்கின்ற சாபங்கள் ஆண்டவரே, குடும்பங்கள் இருக்கின்ற சாபங்கள் மாறட்டப்பா. குடும்பங்கள் இருக்கின்றப்பா ஆண்டவரே, பலவீனங்கள் எது இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டோட இரக்கம், ஆண்டோட சமாதானம், ஆண்டோட சுகம், சந்தோஷம் ஆண்டவரே எல்லாம் அந்த குடும்பங்களை ஆளுக செய்யட்டப்பா. உமது பிள்ளையோட சகல தேவையும் ஆண்டவர்
ஆண்டவரை சந்திக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை நோக்கி பார்த்த ஒருவர் கூட ஆண்டவரே வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் போது நான் வாலிபனாக இருந்து முதிர் வயதுள்ளவனாகவும் ஆனேன், நீதிமான் தள்ளப்பட்டதும் அவன் சன்னதி அப்பத்தொண்டைக்கு இறந்ததிருந்ததையும் நான் காணவில்லை என்று சொல்லி ஒரு தேசத்தை ஆளுகின்ற ராஜா சொல்லுகிறானே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரோட கிருபை ஆண்டவரே எவ்வளவு உன்னதமானது என்பதை, வழிநடத்துவது ஆண்டவரே எவ்வளவு மேலானது என்பதை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளட்ட ஆண்டவரே. அப்பா ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஆண்டவரே தோளின் மேலே சுமந்து கொண்டு வருகிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் சுமந்து கொண்டு வந்தது அவர்கள் சாட்சியாக சொன்னார்கள் ஆண்டவரே. அப்பா உமது பிள்ளைகள் அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஒரு தகப்பன் தன் தோளில ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல தேவன் உமது பிள்ளைகளை சுமந்து கொண்டு போறது உமது பிள்ளைகள் கண்டு களி கூறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. மெய்யான சமாதானம் சந்தோஷமும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை நிரப்பட்ட ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு மரியாதை சென்னீர் அப்பா. ஆண்டவரே தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு அவர் தெரிந்து கொண்டாண்டி சென்னீர் அப்பா. அந்த நல்ல பங்கு உமது பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பெரிய காரியம் செய்யறதுக்காக நன்றி, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. உங்க நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் மீட்பரே சுமனை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மண்ணில் பிறந்த போதிடரே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த போதிடரே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணமன்னை தெரிந்தும் போதும் காலையில் மலர்ந்து மாலை மழை